வீட்ல ஆசையா வளர்க்கக்கூடிய பேட்ஸ் வந்து ஃபேன்ல அடிபட்டு அது கொஞ்சம் இன்ஜுரி ஆகுதா? இத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியலையா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ப்ராப்பர் ட்ரெய்னிங் இல்லாதனால தான் நம்ம பேட்ஸ் வந்து ஃபேன்ல தெரியாம அடிபட்டு அதுக்கு வந்து இன்ஜுரி ஆகுது. இத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேட்ஸ வந்து சின்னதுலயே டேம்டு ஸ்டேஜ்லயே வந்து ட்ரெய்னிங் சொல்லிக் குடுக்கும்போது, லோ ஃப்ளைட்டிங் தான் சொல்லிக் குடுக்கணும். ஹை ஃப்ளைட்டிங் சொல்லிக் குடுக்கக்கூடாது. அப்படியே நான் வந்து ட்ரெய்னிங் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பறக்குது அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து விங்ஸ் கிளிப்பிங் தான் பண்ணணும். விங்ஸ் கிளிப்பிங் எப்படி பண்ணணும்னா, பேட்ஸுக்கு வந்து பறக்கிறதுக்கு மொத்தமாவே 2 ஃபெதர்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னலான்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஃபெதர்ஸும் செகண்டரி ஃபெதர்ஸும் தான் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு. பிரைமரி ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேல போகுறதுக்காகவும், செகண்டரி ஃபெதர் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளைடிங் ஆகுறதுக்கும், பேலன்ஸ் பண்றதுக்காகவும் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு. ஃபெதர பத்தி நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு, இதை எப்படி கிளிப்பிங் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 2 ஃபெதரையுமே வந்து கிளிப்பிங் பண்ணிர்றாங்க. அந்த மாதிரி பண்ணாம, பிரைமரி ஃபெதர்ஸ மட்டும் தான் கிளிப்பிங் பண்ணணும். இந்த மாரி கிளிப்பிங் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரெய்னிங் வந்து நம்ம சொல்லிக் குடுக்க முடியும்.